கொலைகார இஸ்ரேலே அமெரிக்காவே காசா மீதான போரை நிறுத்து பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்து வரும் இஸ்ரேலை கண்டித்து பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம். மனிதத்தை நேசிக்கும் அனைவரும் பங்கேற்போம். செப்டம்பர் 19 மாலை 3 மணிக்கு சென்னை புதுப்பேட்டை லான்ஸ் கார்டன் சாலையில். பாஜகவை தோலுரித்து காட்டுபவர்கள் யார்? பாஜகவின் ஒரு சிம்ம சொப்பனம். பாஜக வந்து கனவுல நினைச்சா கூட எனக்கு அவங்களை பார்த்தா பயமா இருக்கு அப்படிங்கிற ஆட் யார்? ராகுல் காந்தி. அப்புறம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். யாரும் கிடையாது. அப்புறம் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் தான். ஸ்டாண்டப் காமெடியன்ஸா? எஸ். அவங்க என்ன பண்ணாங்க? ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் நினைச்சாதான் நீங்க வந்து தூக்கத்திலேயே அப்படியே ஒண்ணு போயிடாரு போல இருக்கு. ஏன் அந்த நிலைமையில தான் இருக்குது. எந்த ஸ்டாண்டப் காமெடியன் இப்ப பாஜகவின் தூக்கத்தை கெடுத்தனர்? நம்ம இப்படி அலெக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இந்த அலெக்ஸ் அதான் அந்த முன்னாடி அலெக்ஸ் தொண்டர்லாண்ட் அப்படின்னு எல்லாம் காமெடி பாடிக்கிட்டே காமெடி சும்மா கொடுத்துருவாள் ஆஸ்காரு நாட்டை குறிஞ்சி கண்ணியா மூச்சி அந்த நம்ம தலைவன் அவர் வந்து இப்போ புதுசா ஒரு ஷோ பண்ணிருக்காரு போல இருக்கு. என்ன ஷோ? அலெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அலெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தேன் நான் பார்க்கல. நான் பார்த்தேன்னா இது பார்த்தேன், விளம்பரம் பார்த்தேன். அது எங்க 3 மணி நேரத்துக்கு இருக்கு, நம்ம எங்க பாக்குறது அது? ஆமா ஆமா சரி. அதுல வந்து பல விஷயங்களை வந்து போட்டு உடைத்திருக்கு. ஃபுல்லா பேசிருக்காரு அதுல. ஆமா அதுல ஒரு 3.25 நிமிஷம் ஜிய மட்டுமே நிப்பாட்டி பழந்திருக்காப்புல. என்ன 3.5 மணி நேரத்துல 3 நிமிஷம் பேசுறதுக்கு கிளம்பி வந்துட்டாங்களா? கிளம்பி விடுறா கத்தி கதறி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறது? ஒரு சைடு நம்ம போர்டுதாஸ் வீடியோ, ஒரு சைடு என்ன பேசுனாரு உள்ள போய் பார்த்தோம். என்ன தம்பி நான் மொட்டை ஆரம்பிச்சிட்டீங்க? எங்க வீடியோ 3 நிமிஷம் வீடியோ எங்க? 3 நிமிஷம் வீடியோண்ணே. சரி போட முடியாதுண்ணே. சரி 30 செகண்ட் போடு தம்பி. அதெல்லாம் நீ சரியான ஆளு தான் போட 30 செகண்ட். அது தவறுண்ணே. அவருடைய கண்டென்ட். ஓஹோ அது தப்பு. ஓகே ஓகே. என்ன பேசியிருக்கிறாரு ரத்தன சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுங்கிறது இருக்குல்ல பெரிய கலைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அப்படி பண்ணி அப்படி எழுச்சி வந்து நிக்கிறது ஏஆர் ரஹ்மான், அதுக்கப்புறம் இளையராஜா, அதுக்கப்புறமா வந்து இவரு சங்கர் மகாதேவன், ஹரிகரன், இவங்க வரிசையில் ஒரு அலெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வர்றாரு. அவங்க எல்லாத்தையும் அப்படி 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 லெஃப்ட் ஹேண்ட்ல அப்படி நிறுத்திட்டு நம்ம ஜி தாங்க அப்படி முன்னாடி வந்து நிற்கிறாரு. இது அப்படின்னு யார் சொல்றது? நம்ம அலெக்ஸ் சொல்றோம். அப்படியா? பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா எனக்கு இவ்வளவு மாதிரி பண்ணணுங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா அது நம்ம ஜியை பார்த்து தான். நானும் என்னங்க பண்றேன் பின்னி படல் எடுக்கிறாப்லங்க அப்படிங்கிறா. ஒரே ஒரு ஸ்லாங் தான் வச்சிருக்கிறாப்ல. அதுக்குள்ள நீங்க வந்து அத்துணை பாடல்களையும் நீங்க அதுல போட்டு ரெப்பிடலாம். என்ன ஸ்லாங் அது? மித்ரோ மித்ரோ அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லாங் தான். அதுக்குள்ள நீங்க என்ன பாட்டு வேணா ஃபிட் பண்ணி நீங்க பாட்டுனா அவ்வளவு பக்காவா பொருந்தது. மித்ரோ எல்லாத்தையும் நம்ம வித்துறோம். யாராவது கேள்வி கேட்டா ஈடி அனுப்பி வாயை பத்துரும். எங்க வித்த எங்க எல்லாத்தையும் எங்க வித்தாரு அவரு? எதை விக்கல நீங்க சொல்லுங்க. எதை வித்தாரு? நீ சொல்ல எதை வித்தாரு? நான் சொல்லனா அப்புறம் ஓப்பனா சொல்லிடுறேன். நான் இன்னும் விக்க இன்னும் விக்காது எவ்வளவு இருக்குது? இல்ல சுயமரியாதை இப்படி எல்லாத்தையும் வச்சிருக்கேன். இன்னும் யோசிச்சு பாருங்க. ஒடிசால போய் நின்றுக்கிட்டு பாருங்க பூரி ஜெகநாதர் கோயிலோட சாவியை வந்து தமிழர்கள் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பேசுறாப்புல. அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா உங்களை மாதிரி ஆளு உண்டா? ஆசாசையா வருது. அது அப்படியே பேசி இது அப்படியே அலெக்ஸ் வந்து பேசியும் காட்டியிருக்காரு. அப்படியா? ஆமா. ஓஹோ. இதுல கூட போடுவீங்களா? அதுவும் போட முடியாது. ஏங்க வேணா இது போடுங்களா? வேணாங்கிறேன். கடந்து வந்துருங்க. ஓகே. இதுதான் அவர் சொல்றாரு. இப்போ நம்ம என்ன இருக்கிறோம் உண்மையிலுமே அப்படி வந்து எல்லாமே இருக்குது உண்மைதான் பேசுறாரு அப்படின்னா ஒடிசால பேசுனதே நீ தமிழ்நாட்டுல பேசியிருக்கணுமா இல்லையா? இங்க வந்து என்னால தமிழ் பேச முடியலன்னு ரொம்ப வருத்தமா வருது. அங்க போய் தமிழர்களை தப்பா பேசுவேன், இங்க தமிழே பேச மாட்டேன் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் அவருடைய நிலைப்பாடு. இப்போ நம்ம அலெக்ஸ் என்ன சொல்றாப்புலன்னா இதெல்லாம் அப்படியே பேசி காட்டிட்டு இப்படிலாம் பேசுறாப்புல என்னமா பெர்ஃபார்மன்ஸா இருக்குது அப்படிங்கிற உடனே இந்த வசனத்தையே வச்சு மித்ரோம் எல்லாத்தையும் வித்துறோம் அப்படிங்கிற தலைப்பிலேயே நம்ம போர்டுதாஸ் வந்து வீடியோ எல்லாம் போடுறாப்ல. என்ன போடுறோம்? நீ எப்படி இப்படி சொல்ல போச்சு? என்னத்த இவர் யாருன்னு தெரிகிறதா? இவர் பேர் தான் அலெக்ஸ். போதாதா? இது போதாதா? நேரா கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுவாங்க. பாட்டிகள்ல போப்பாண்டவருக்கு இவருக்கு போக்குவரத்து பார்க்கும் இருக்குது. இவர் எதை இப்படி ஒரு ஜோக் அடிக்க இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த ஜோக்கு முதல்ல ஒரு சீட்ல எழுதி அது அப்படியே வாட்டிகானுக்கு போயிட்டு எப்போ இந்த ஜோக் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு தான் மேடையிலே பேசுவாருங்க ரேஞ்சுக்கு பேசி வச்சிருக்கேன் அந்த வீடியோல. இப்போ என்ன மாரிதாசு கோவம் வந்துருச்சு. ஆமா. ஏன் என்ன கோவமா?
நீ எப்படி பேச போச்சு எங்க ஜி எப்படி வித்தீங்க என்னன்னா அதுதான் நானும் கேக்குறேன். விக்காம எவ்வளவு இருக்குன்னு நான் கேக்குறேன். அதுக்கே நீ பதில் சொல்ல. நான் திரும்பி சொல்றேன். எல்ஐசி வித்துட்டாங்க. ரைட். ஏர் இந்தியான்னு ஒரு விமான சர்வீஸ் இருந்தது. அது என்னாச்சு? வித்துட்டாங்க. சரி ரைட். மீதி இருக்கிற கான்ட்ராக்ட் அது இதெல்லாம் இந்த எலக்ட்ரால் பெட்ரோல் இது வித்துட்டாங்க. பெட்ரோலுக்கு ஒரு மேட்டர் இருக்குது. வித்துட்டாங்க. ஏதாவது விக்கலன்னு தானே கேக்குறேன். நான் சொல்ற பொறுப்பு சொல்லுங்க. தேர்தல் ஆணையம் ஒரு பேலன்ஸ் இருக்குது. எப்படி பார்லிமெண்ட் என்ன அப்புறம் வந்து இருக்கு இன்னும் நிறைய இருக்குது. இடி ஆபீஸ் இருக்குது, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இருக்குது. அதெல்லாம் பாஜகக்குள்ள வருது. இதெல்லாம் விக்கல இல்ல இருக்குதுல்ல, இன்னும் இருக்குல்ல. சரி அப்ப நான் இப்படி கேக்குறேன். என்ன போஸ்ட் ஆபீஸ் இன்னும் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன் விட்டாங்க, போஸ்ட் ஆபீஸ் இருக்குல்ல அப்புறம் என்ன? சரி அப்ப நான் கேள்வி அப்ப நான் இப்படி கேக்குறேன். என்னது எதை நீங்க உருவாக்குனீங்க? உருப்படியா நீங்க உருவாக்குன ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சொல்லிட்டேன்னா எதை அவர் உருவாக்குனாரு இப்ப சொல்றேன் பாரு. எத்தனை பாரு. சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான் எவ்வளவு இருக்கு நான் சொல்ல முடியும். அண்ணா சாரு என் கேள்வி உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உருப்படியா எதை உருவாக்குனீங்கன்னு கேட்டேன். நீங்க உருவாக்குறது எதுவுமே உருப்படியா இல்லையே, எல்லாம் தான் அப்படியே பப்பரப்பான்னு தெரியுது. நேத்து செங்கோட்டையை உருவாக்கி இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? சமீபத்திய உதாரணம் செங்கோட்டையா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உருப்படியா எதுவுமே இல்லையே. இவரு பட்னாவிஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சரத்பவாரோட மருமகன் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார், இதெல்லாம் பிஜேபி உருவாக்குனதுன்னு என்ன கட்டடமா உருவாக்குனதா? நேரு என்ன உருவாக்குறாரு? வெறும் கல்லு கட்டணும். ஒரு மனுஷன் உசுரே உருவாக்கிருக்கா? சாதாரண விஷயம் இல்ல. கட்சிகளை உடச்சு உருவாக்கி நீங்க உருவாக்குறது பூரா இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. நாளைக்கு இப்ப உள்ள ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப உக்ரைன்ல வந்து கொஞ்சம் இந்தியர்கள் சிக்கிக்கிறாங்க, ரஷ்யால கொஞ்சம் இந்தியர்கள் சிக்கிக்கிறாங்க. ரெண்டு ஒரு நாட்டிலயும் பிரச்சனை ரொம்ப. இப்ப நாளைக்கே எக்ஸ்ட்ரீமா போகுதுன்னு வச்சுங்க. இப்ப அங்க உள்ள பூரா கூட்டிட்டு ஓட்டணும்னா என்ன பண்றது? முன்னாடி ஏர் இந்தியான்னு ஒரு விமானம் இருக்கு, புஷ்ப விமானம் இருக்கு, அதை அனுப்பி அதை போட்டு அனுப்பிச்சிட வேண்டியதான். அதான் அனுமா இருப்பார்லடா அவர். அப்படியே கையா சந்திர மண்டலத்துல போயிருக்கு, அங்கதானே இருக்காரு. இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காருல்ல. அப்படியா? அனுராக் தாக்கூர் சொன்னானே. அப்படியா? போய் பஸ்ல ஸ்பேஸுக்கு போனது யாரு? அனுமாரு. அப்ப அங்கதானே இருப்பாரு அவரு. ஒரு போன் பண்ணி சொன்னா சேட்டலைட் மூலியமா அங்க அந்த உக்ரைனுக்கு போயிடுவாரு. உக்ரைன்ல இருந்து உக்ரைன்ல இருந்து உக்ரைன் இந்தியால விட. என்ன நீ பேசிட்டு இருக்க? ஒரே ட்ரிப் தான். உக்ரைனுக்கு போய் அங்க இருக்கிறவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கிட்டு அப்படியே அங்க ரஷ்யா போய் ரைட் ஹேண்ட்ல தூக்கி உக்ரைனே என்ன பெட்ரோல் பெட்ரோல் தேவையில்ல, ஒயிட் பெட்ரோல் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. என்ன போரே முடிஞ்சு போயிருங்கிற. எங்க போய் கொண்டு போடுவான்? எங்க தூக்கிருங்கிற உக்ரைனிய பொறுமையா இருக்கிறேன். வேணான்னு பாக்குறேன். தடத்துல இருந்து எடுத்துருவேன். காலு செய்ய முடியாம இல்ல, வேணான்னு இருக்க. இப்படி ஏர் இந்தியா பத்தி எங்கள்கிட்ட இல்ல சக்கரமா விட்டா போதும், உலகத்தை சுத்தி வர்றது. வேணாம்னு வச்சிருக்கிறேன். அமெரிக்காக்காரன் பயப்படுவான் சார், அதனால பேசாம வச்சிருக்கேன் சார். சார் அகில உலகம் பயப்படுது. ஆமா ஆமா சார், அகில உலகம் பயப்படுது சார். இப்போ ஏர் இந்தியா தூக்கி கொடுத்து விட்டாங்க. இப்போ யார் எங்கள் நாட்டில் இருந்து எந்த ஒரு ஊர்ல இருந்து எங்கே கூட்டிகிட்டு வரணும்னாலும் எங்கே ரெஸ்கியூ பண்ணனாலும் நீங்கள் வந்து பணம் கட்டி ஆகணும். முதலாளி சும்மா கொடுப்பாரா ஃப்ளைட்டை? ஆமாண்டா, நீங்க டெல்லியில இருந்து இங்க பேரிடருக்கு காப்பாற்ற வராங்களா, போட்ல வர்றவங்க, துணை ராணுவ படை, எலெக்ஷனுக்கு யாரு தீயணைப்பு துறை வரைக்கும் காசு கொடுக்கணும். ஹெலிகாப்டரே கொடுக்கறனால அதுக்கு பில் வச்சிருக்காங்க, காசு கொடுக்கணும். யாரும் ஃப்ரீ. நானும் ரொம்ப நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். கருணை கொண்ட மத்திய அரசு இல்ல ஒன்றிய அரசு வந்து இல்ல வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் செய்து ஏன் இப்படி வந்து இந்த மாநில அரசு திட்டுறாங்க அவங்கள அப்படின்னு நான் பல தடவை நினைச்சிருக்கேன். அதெல்லாம் கேள்விப்படுறேன். ஒவ்வொருத்துக்கும் காசு கொடுக்குறாங்க. ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு வந்தா அதுக்கு காசு, வேன் எடுத்துட்டு வந்தா காசு, டீசல் போட்டா காசு, எலெக்ஷனுக்கு வந்தா காசு, பேரிடருக்கு வந்தா காசு, புயலுக்கு வந்தா காசு, எல்லாமே காசாம கணக்கு எழுதி வச்சிருப்பாங்க. பூராத்தையும் பில்லு ஓட்டு. இதுக்கு எதுக்கு நான் உன்னை மதிக்கணும்னு கேக்குறேன். அப்ப நீ வேலையில தானே, இந்த சம்பளம் தானே கொடுக்குறேன், அவனை சொல்றதானே நீ செய்யணும். அப்படிதான் இல்லையா? நான் கூட இது சர்வீஸ் நினைச்சு கேள்வி கேட்கக்கூடாது போல இருக்கு சாமி அப்படின்னா பார்த்து நமக்கு செய்யறான். அவனை போய் கோச்சுக்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கேள்வி கேட்கலாம், ஏன்னா நம்ம காசு கொடுக்குறோம். கேள்வி கேட்க ஏன் விட்டு காசு கொடுக்குறோம். இப்ப அது ஏர் இந்தியா போச்சு, நட்டிட்டு போச்சா? ஒன்றும் இல்லை. இப்போ பெட்ரோல் விலை குறையுங்க. எப்பங்க குறையும்? எங்க ஜி ஆட்சிக்கு வந்தா குறையும். எப்ப குறையும்? திறந்து விட்டா குறையும். கீழே அப்படித்தான் குறையும். இல்ல தப்பு கணக்கு எழுதுனா குறையும். மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தப்போ, UPA 2 இருந்தப்போ கச்சா எண்ணெய் என்ன விலை, பெட்ரோல் என்ன விலை?
இன்னைக்கு கச்சா என்ன விலை, பெட்ரோல் எனக்கு இந்த பெட்ரோல் இருந்துச்சு 70 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு ஏதோ இருந்துச்சு. அதை 40 ரூபா ஆக்குறேன், இல்லைன்னா நான் வந்து 50 நாள் தீ குளிச்சிருன்னு சொன்னாப்புல. அது டிமானிட்டைசேஷன் இல்லையா? ஏதோ ஒன்று குளிக்கிறேன்னாரு. ஆமா, டீ குடிக்கிறேன்னாப்ல, ஏதோ செத்துருவேன் கிணத்துல வந்து ஏதோ செத்துருவேன் சொன்னாப்புல. இல்ல 2 வாக்குறுதி ஆல்ரெடி கொடுத்துருக்காப்ல. எனக்கு என்னன்னு சரியா எக்ஸாக்டா தெரியல. இஃப் ஐ எம் ராங், சரியா 2 வாக்குறுதி மட்டும் ஞாபகம் இருக்குது. என்ன மேட்டர் எனக்கு தெரியல. இல்ல டிமானிட்டேஷன் தான் சொன்னாரு, 50 நாள் பொறுத்துங்க இல்லைன்னா பண்ணுங்க அப்படின்னு. ரஜினிகாந்த் டிமானிட்டேஷன் வேஸ்ட்ன்றாப்ல. அவரே சொல்றாரு, சார் நியூ இந்தியா வாஸ் நாட் பார்ன் சார் அப்படின்ட்டாப்ல. இப்ப என்ன கேட்கறோம்னா, பெட்ரோல் அன்னைக்கு என்ன விலை, இன்னைக்கு என்ன விலை? அன்னைக்கு வந்து கச்சா என்ன விலை, இன்னைக்கு என்ன? அன்னைக்கு பெட்ரோல் 70 ரூபா, இன்னைக்கு 100 ரூபா. அன்னைக்கு கச்சா 120 ரூபா, இன்னைக்கு 80 ரூபாயா? ஆமா, ஏன்னா அவன் 160 ரூபாய்க்கு என்னமோ வித்தப்ப அவன் கொடுத்தா 70 ரூபாய்க்கு பெட்ரோல். இன்னைக்கு என்ன விலை? கச்சா என்ன குறைஞ்சா பெட்ரோல் குறையணுமா இல்லையா? அதே ரேட்ல மெயின்டைன் குறையல. ஏன் குறையல? அதான் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ரிலையன்ஸ் காசு வரணும்ல, நீ கொடுப்பியா காசு? நம்ம தான் கொடுக்குறோம். சரி, இப்போ இது ஒரு சைடு. நிதின் கட்கரி இன்னொரு ஐடியா சொன்னாப்ல, பாருங்க நம்ம எத்தனால் வந்து பெட்ரோல்ல மிக்ஸ் பண்ணோம்னா மாசு வந்து கட்டுப்பாடு பண்ணலாம். அதே போல மாசு அவர் என்ன கட்டுப்படுத்தணும்? ஆனா மாசுன்னா நம்ம மாசு இல்லைங்க, மாசு பொல்யூஷன், அதை வந்து கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் கிடையாது, நமக்கு பிரைஸிங் கணிசமா குறையும் அப்படின்னாரு. அப்படிங்களா? சரி, அப்ப பண்ணுங்க அப்படின்னா இன்னைக்கு எத்தனால் மிக்ஸ் பண்ண பிளெண்ட் பண்ண பெட்ரோலும் அதே காசுக்கு தான் விற்கிறீங்க. அது கேட்டா நிதின் கட்கரி அதுக்கு ஒரு விளக்கம் வச்சிருக்காரு. சரியான எவ்வளவு பெரிய ஆளு. இப்ப பெட்ரோலோட எத்தனால கலந்தா பிரைஸ் குறையும் இல்லையா? எத்தனால பெட்ரோல் என்ன ஆகி போச்சுன்னா எத்தனாலும் விலை ஏறி போச்சு. அதனால அதை மெயின்டைன் பண்ணும்ல, அப்ப குறைக்க முடியாது. ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போக ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு போக. சரி, அப்ப எத்தனால் விலை ஏறிடுச்சு. எத்தனால சொல்லிட்டு இருப்பீங்க? இல்ல, அதுதான் சொல்றேன். இப்ப இதை கலக்கறதுனால விலையும் குறைய போறது இல்ல. அப்புறம் எதுக்கு அதை கலக்கணும் அப்படிங்கும் பொழுதுதான் இன்னொரு பெரிய மேட்டர் ஓப்பன் ஆகுது. என்னது? இப்ப இந்த எத்தனால் கலக்கிற பெட்ரோல் இருக்குல்ல, அதை பயன்படுத்துறதுனால மைலேஜ் டிராப் ஆகுமா? சும்மாவே நம்ம வண்டியில எல்லாம் டிராப்ல தான் இருக்கு. இதுல இது வேற. இதுவும் இல்லாம நீங்க பழைய வண்டி, அதாவது 2024-23க்கு முன்னாடி வாங்கின வண்டி, இந்தியாவில் எல்லா வண்டியுமே பழைய வண்டி தான், மேனுஃபேக்சர் பண்ண வண்டியா இருந்ததுன்னா இந்த எத்தனால் மிக்ஸ் பண்ண பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது கணிசமான ஸ்பேர் பார்ட்ஸுகள் டேமேஜ் ஆகுமா? சரி, இதெல்லாம் எதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கப்ப? ஆனா நம்ம பயன்படுத்துறது எல்லாமே எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் தான். அப்படியா? ஆமா. இது என்ன மேட்டர்னா, நிதின் கட்கரி இதை வந்து மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட சொல்லாம கலந்துட்டாரு. இது தடுக்க முடியாது, தடுப்பதற்கு தடுக்க முடியாது. இப்ப யார் இதை வழங்குறா? அவங்கள தத்தா அவங்கள நிற்பாட்டம். அதுதான் மேட்ரு. ஏன்பா எத்தனால் விலையும் கூடி போயிடுச்சுங்கிற, கலந்த பெட்ரோலையும் மாற்ற முடியாதுங்கிற. அப்படி கூடுனது யாருப்பா? யாருதான்ப்பா இதெல்லாம் செய்யறா அப்படின்னு பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இல்ல, அதானி, அம்பானி குரூப்புகள். இதுதான் சொல்றேன். இதான் சார் ஈழப்பை புத்திக்குதுதான் சார். எதை எடுத்தாலும் அதானி அம்பானிட்டாங்க. அவங்க தான் சார் இந்தியா, அவங்க தான் சார் பெரிய முதலாளி. கிடையாது சார். இந்த எத்தனால் வந்து 2 பெரிய மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஒருத்தர் நிதின் கட்கரியோட பையன், இன்னொருத்தர் அவரும் நிதின் கட்கரியோட பையன். ஏன் சார் என்ன சொல்ல உச்சாதார போய் 2 பேரும் சொல்ல வேண்டியது சார்? 2 பேருமே அவர் பசங்க தான். அப்படியா? ஆமா. அப்ப கஷ்டமா தானே இருக்கும். எடப்பாடினாலும் அப்படிதான்டா, பையன் தான் ஒரு கன்சர்ன் இருக்குதுனால செய்யலாம். சொந்த பையனை போய் யாராவது திட்டுவாங்களாடா? வீட்டுல சாப்பிட முடியுமா? அதனால ஒன்றும் தப்பு இல்லைங்க. நிதின் கட்கரி பண்ணி சரின்னு தான் யோசிச்சு பாருங்க. நிதின் கட்கரி வேணாம்னு சொன்னா கூட கூட்டமா வீட்டுக்கு போகணும்ல, அவரு திட்டுவாங்க இல்லையா? இப்ப எல்லார் வீட்லயும் எடப்பாடியே இருந்தாலும் செல்ஃப் எடுக்காது, சம்பந்தி சொல்றதா செய்ய முடியும். புரியுதா? சாதாரண இல்ல, பையனோட தான் போயிட்டு வரணும், வெளியே கிடையாது. இப்படி எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல்னால இவ்வளவு பிரச்சனை இருக்குது. சரிடா, எத்தனால் கலந்ததுனால பெட்ரோல் விலை கம்மியாகும்னு சொன்னியே, அது ஏற மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா, எத்தனால் வந்து மேனுஃபேக்சர் பண்றது தான் பையன் கம்பெனி. இப்ப இதை பத்தி பேசினா வேற கோச்சுக்கிறாரு. எவனோ காசு வாங்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளில சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்ப இதெல்லாம் கேட்கறதுக்கு சங்கிகளுக்கு துப்ப காணும். அலெக்ஸ், அவர் பேர் அலெக்ஸா? அலெக்ஸ். நிதின் கட்கரி பேர் அலெக்ஸா? இல்ல இல்ல, நிதின் கட்கரி பையன் இருக்காங்க. அவங்க ஜோசப், ஏதாவது வில்லியம்ஸ், பெர்னாண்டஸ், ஜாக்குலின், எதுவுமே இல்ல. அப்புறம் என்ன மஸ்து நாளைக்கு பேசணும், என்ன மஸ்து நான் பேசணும். இவங்க பேர் என்ன? பின்னாடி நான் எழுதிட மாட்டேன், ராமாயணத்தை எழுதுவோம் பின்னாடி நானு. நிதின் கட்கரி குத்திங்க அதெல்லாம் பேச முடியாது. அலெக்ஸ் பெர்னாண்டஸ் இருக்கா, இழுத்து போட்டு செய்வேன். இது ஒரு சைடு. இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா, இப்ப அலெக்ஸ் சொன்னதுனால உனக்கு கோவம் வருதுன்னா, நான் இத பேர் சொன்னேன், இப்படி கிறிஸ்டின் பேர் உள்ளவன் சொன்னா நீங்க கேப்பியா? கண்டிப்பா கேள்வி கேட்கணும். கிறிஸ்டின் பேர் எல்லாம் சொல்றேன். நிதின் கட்கரி கிறிஸ்டின் பேர் கிடையாது, ஆனா கிறிஸ்டின் பேர் கொண்டு தான் நான் சொல்றேன். பீட்டர் நவேரோ கிறிஸ்டின் பேர். அல்போன்ஸ் என்ன தெரியும் எனக்கு? பீட்டர் நவேரோ இது கிறிஸ்டின் பேரா? ஆமா ஆமா. ஓகே,
ஃபைனா அவர் ஒன்று சொல்லியிருக்காப்ல, ஒன்றும் இல்லை 2 மேட்டர் சொல்லியிருக்காப்ல. டான்ஸ் காமெடி தான் அவரு. நான் பின்னாடி சொல்றேன் அவர் யாருன்னு. ஆனா 2 மேட்டர் அவர் சொல்லியிருக்காப்ல. என்னன்னா முதல் மேட்டர் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் இருக்குல்ல, ஆமா அது வந்து திரும்ப அனுமார் ஸ்டாப் பண்ணிட்டு வர உருவாத இல்ல, அது மோடி நடத்துகிற போர், மோடிக்காக நடத்தும். மோடி ஆமாடா, மோடி பொண்ணுங்க கேள்விப்பட்ட யாரும் சொல்லி அவர் தானே அது, அவரே அலெக்சாண்டர் கிரஹாம்லா, பீட்டர் நவேரோ. அது ஒரு மேட்டர். ரெண்டாவது மேட்டர், அதாவது இந்தியாவுல பெரிய பிராமணிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது, அதாவது பார்ப்பனிய சுரண்டல் நடக்குது. ஆமா தெரியுமா நமக்கு, அது தெரியுமா நமக்கு, அது அவர் சொல்லியிருக்காரு. யாரு? பீட்டர் நவேரோ. யாரா கிறிஸ்டின் பேருங்க. என்ன ஊரு? ட்ரம்போனுடைய வெள்ளை மாளிகை இருக்குல்ல, வெள்ளை மாளிகையின் வர்த்தக ஆலோசகர் அவரு. அந்தூர் விக்ரமராஜாவா? ஐயோ, வர்த்தக அணி இல்ல இது, அவர் வந்து வர்த்தக ஆலோசகர். அதாவது இந்த நாட்டோட குடுக்கலாங்க வைக்கலாம், இந்த நாட்டோட குடுக்கலாங்க நிப்பாட்டிக்கலாம். அந்த ஊர் வெள்ளை மாளிகை வர்த்தக ஆலோசகருங்க. ஆமா, ட்ரேட் ஆபீசர் சொல்லியிருக்காரு. இப்ப எதிர்த்து கேட்கணுமா இல்லையா? 2 மேட்டர் சொல்லியிருக்காரு. பிராமணிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ங்கறப்பல பேசிருக்கானப்பா, பிராமணிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இப்ப இதுக்கு கண்டிச்சு போர்டுதாஸ் வீடியோ போடுவாரா? ஆமால, அவன் பேரு இதுதானே, ஜோசப் தானே அந்த பேரு. பீட்டர் நவேரோ. பீட்டர் தான், பீட்டர் நவேரோ. ஏதோ ஒரு கிறிஸ்டியன் தான், ஜோசப் நவேரோ. அவனை பத்தி ஏன் பேசலாம்? அவர் மட்டும் சொல்லல, அமெரிக்காக்காரன் பயந்துடணும். அமெரிக்காக்காரன்னா பயமா இருக்கு சார் அப்படிங்கிறாங்க. அவரு மட்டும் கிடையாது, இதே வெள்ளை மாளிகைன்னா கருவூல செயலாளர் இருக்காரு, ட்ரெஸரி செக்ரட்டரி. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சில குடும்பங்கள் வந்து இந்தியால நலன் பெறுது, அதற்காக தான் இவங்க வந்து பெரியார் பேசுங்க சார். பெரியார் பேசுங்க சார். இல்ல, இதத்தான் அவரு பேசுறாரு. அவரு பேரு கிறிஸ்டின் பேர் தான். என்ன சார் இது? இப்ப அவரை எதிர்த்து இதே சங்கிகள் இதே போல ட்வீட் போடுவாங்களா? ஆனா இவங்களை விடுங்க, அங்க இருப்பாங்கல்ல அமெரிக்கா வாழ் சங்கிகள் இருக்கானுங்கல்ல, அமெரிக்கா வாழ் சங்கிகள் இதே போல பேசுவாங்களா? பேச மாட்டாங்க, அனுப்பி விட்டுருவாங்க சார். சார் சுடுவாங்களா விட்டுறாங்களா சார்? ஈஸியா சொல்லலாமா? இங்க இருக்கிற அலெக்ஸ், இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு அவருடைய மாமனாருக்கு சித்தப்பா, அவரோட பேர் கிறிஸ்டின், அவருக்கு நேரா வாட்டிகன் சிட்டில தான் தொடர்புங்கிறானுங்கல்ல. இப்ப நீ சொல்ல, ட்ரம்ப், டொனால்டு ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் மாட்டுக்கறி திங்கிறாங்க சார், அதுக்கு வீடியோ போடுங்களா சார்? அது போடுங்களா சார்? நீங்க நான் கேக்குறேன், போடுவீங்களா? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? இன்னைக்கு ஒரு செய்தி வெளியே வந்திருக்குது. ட்ரம்ப் இருக்காருல்ல, அவர் சொல்லியிருக்காப்புல, வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் கடத்தும் நாடுகளில் பட்டியலில் 23 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று உள்ளது அப்படின்னு. இந்தியாவா? ஆமா, இங்கிருந்து அங்க கடத்துறாங்க. ஆமா தம்பி, காரை உமிழ்ந்து இருக்கிறாப்புல. இதை வந்து எதிர்த்து போடுவாங்களா? யாரு? மோடிக்கு எவ்வளவு பெரிய கேவலம் இது. இல்ல நீங்க கஞ்சா கொடுக்குறீங்கடா, அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு சொல்றாப்புல. இது எதிர்த்து பேசுவாங்களா? அவர் பேர் ட்ரம்ப்புங்க. என்னடா டொனால்டு ட்ரம்ப்? டொனால்டு, அவர் வந்து முனிசாமி இல்ல, டொனால்டு ட்ரம்ப். பேசு. இப்ப இந்த டொனால்டு ட்ரம்ப் தான் ஆட்சி புரியணும்னு விரதம் பிடிச்சலாம் அவனுக்கு வந்து அமெரிக்காரன் பயப்படுறான் சார். நீங்க கஞ்சா கொடுத்தீங்கன்னா பயப்படுறான் சார். யார் ஊரை கடத்து வைக்கிறீங்க? போதைப் பொருள் கடத்துறீங்கன்னு பயப்படுறான் சார். இப்ப அதை பேசியிருக்காப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கையிலும் காலிலையும் விலங்கு பூட்டி, சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் கை காலில் விலங்கு பூட்டி. ஐயோ பாடக்கூடாது, தப்பா. நான் சலங்கனால சேதுக்கு போயிட்டேன் நானு. இந்த எமோஷன் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு சினிமாக்காரங்களா ஒரு சக்குனு போயிட்டு. யோசிச்சு பாருங்க, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கையிலையும் காலையும் விலங்கு பூட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க இருந்து பேசல, எவனும் பேசல. இதுக்கு மட்டும் தையம். அவன் பேர் கிறிஸ்டின் பேர் தான், கொதிச்சேலு, வாட்டிகன் சிட்டி, அது இதுன்னு பேசவே. இப்ப பேசு, இந்தியனை தான் நான் அதிகப்படுத்திருக்கேன். அது வந்து இறங்குறவங்க பூரா பஞ்சாப் இப்படி ஃபுல்லா ஹிந்தி பெல்ட்ல தான் போறானுங்க இல்லையா? ஹிந்தி பெல்ட்ல இருந்தா அங்க கிளம்பி போயிருக்கான், பூரா பேர் வெளில அனுப்பியிருக்கான். இப்ப நீ ஏத்து பேசு. அவன் பேர் அலெக்சாண்டர் மரியதாஸ். அலெக்சாண்டர் வந்து செல்வராஜன் தான் பேசுவேன். அப்ப 2 பேரும் கிறிஸ்டின் மேல தான் பேச மாட்டோம். அப்படி பெட்ரோல் எத்தனால் போல அப்படி ஜோசப் செல்வராஜ் அப்படி இருக்கணும். ஒரு பெர்னாண்டஸ் தங்கராசு அப்படி இருந்துச்சுன்னா பேசுவேன். அலைட்டு ஒரேரா டொனால்டு ட்ரம்ப் அப்பெல்லாம் நான் பேச மாட்டேன். அப்ப இவங்க வந்து இவர் கிறிஸ்துவரானால இப்படி பேசுறாரு, இவர் முஸ்லீம்னால பேசுறாருன்னு சொல்றதெல்லாம் உள்ளூர்ல பகமுட்டுறதுக்கு தான். இவங்க இந்த கிறிஸ்துவ வெறுப்பு, இஸ்லாமிய வெறுப்பு எல்லாம் அங்க போறாரு. துபாய் இளவரசரை பார்த்து அப்படியே வாஞ்சையா கட்டிக்கல. அவன் கையா கொடுக்க மாட்டான். கொடுத்துரு சார், கை கொடுக்காம திரும்ப கொடுக்காதீங்க சார். சார் ஏன் சார் பண்றீங்க சார்? பாக்குறேன் சார், தயவு செஞ்சு மோடி அவர்களுக்கு ஒரு சாஃப்ட் ஸ்கில் சொல்லி கொடுங்க. அவங்க கை நீட்டினாதான் நம்ம நீட்டணும். எட்டிகெட் சொல்லி கொடுங்க. ஆமால, அவன் கையால் நீட்டில போய் நீட்டிட்டா நிக்கிறேன். மறிக்கவே மாட்டேங்க, நீ போவே கூடாது. இல்ல ஒரே ஒரு சிம்டம்ஸ் தெரியும் சார். வந்து உங்கள்கிட்ட வரணுமா பழகிறான், அவர் கை கொடுக்க வராங்க தெரியும் சார். அப்பதான் சார் இப்படி கொடுக்கணும்.
அவன் வேளாண்டு நிக்கிறான் சார், நீங்க போய் கொடுக்குறீங்க, நல்லா இல்ல சார். அது இன்னும் சில பேர்லாம் சொல்றாங்க, சர்வதேச ஜேர்னலிஸ்டா இருப்பாங்கல்ல, வேற வேற நாடுகளுக்கு போய் எடுக்கிறவங்க, அது சில தலைவர்களுடைய உலக தலைவர்களுடைய பர்சனல் செக்ரட்டரிஸ் இவங்கெல்லாம் வந்து நடைமுறையாக சொல்லிடுறாங்களாம், தயவு செஞ்சு அவர்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ண வேண்டாம், அவரோட இந்த போட்டோஸ் எடுக்கிறத தவிர்த்துருங்க, ஏன்னா அது தவறாக போகுது. ஆமா, 2 மாசம் முன்னாடி பிராக்டிஸ் எடுப்பாங்கல்ல, சுத்தி உள்ள ஆபீஸ் இருக்க மோடிக்கு எடுக்கிறாங்களா இப்ப. அதனால சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் மோடி இருந்தாருன்னா இந்த மாதிரி மட்டும் இது பண்ண சொல்லுங்க, மோஸ்ட்லி அவரோட தவிர்த்துருங்க அப்படிங்கிற. அமெரிக்காக்காரன்னு பயப்படுறான்டா, பிரான்ஸ்காரன் பயப்பட மாட்டானா? அது சரி, புரியுது அவனுக்கு. அவன் யார் அவங்க அமெரிக்காக்காரே பயப்படுறான். கையை கொடுத்தவன்லாம் வேலைதான். இப்ப இதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இதுக்கெல்லாம் எதிர்த்துவீங்க ஏதாவது பேசுறாங்களா, கொந்தளிக்கிறாங்களா? 50% வரி போட்டிருக்கான், ஏன்டா போட்டிருக்கேன்னா பிராமணிக்கல் எக்ஸ்பிளாய்டேஷனால போட்டேன் அப்படிங்கிறான், அதனாலதான் நான் உனக்கு வரி விதிச்சேங்கிறான். அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை, ஏன்டா வரி விதிச்ச அதெல்லாம் விடுங்க. போறப்ப வர்றப்ப எங்கேயா மூச்சுக்கு 300 தான் சொல்றாங்க. இருந்தாலும் நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போறேன் நிப்பாட்டினேன், நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போறேன் நிப்பாட்டினேன். இப்ப நீ போற நிறுத்துறியா, நான் உன்னோட வணிக தொடர்பை கட் பண்ணாவான்னு சொன்னேன், காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே அவன் போற நிப்பாட்டுறேன் டாப்ல அப்படின்னு கேவலப்படுத்துறான். இதை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு பாஜகக்காரன் இல்ல, ஒரு சங்கிய ஐடி இல்ல, ஆனா அலெக்ஸ் எதிர்த்து மட்டும் கத்துறானுங்க. அலெக்ஸ் இன்னொரு மேட்டரையும் சொல்றாப்ல, நடிப்பு அப்படின்னா நாடகம் அப்படின்னா அது நம்ம ஜி தான். இயலிசை நாடகமா, நடிக்கிறதுனா நம்ம ஜி தாங்கிறாப்ல. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதல் என்று உணர வைத்தாய் தேவி அப்படின்னு. இப்ப இந்த நடிப்பு நாடகம்னா எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் தான் சார், பக்காவா இருக்கு சார். கத்துக்கணும்யா, கத்துக்கணும். சும்மா இல்ல, 10 லட்சம் கோட்டு, 15 லட்சம் ஷூவு, 50,000 பேனா, வந்து எம்ஆர்எஸ் சிரிசனா ட்ரம்ப், இது இது என்ன டெலிபிராம்டர், அம்முட்டும் செலவுடா, அம்முட்டும் அம்மா காசு தானடா. அப்ப பர்ஃபார்மன்ஸ் ஒரு இருக்கும்ல. இதை சொல்லிட்டு சிவாஜி பிறந்த ஊர்ல, அமிதாப் பச்சன் பிறந்த ஊர்ல இப்படி ஒரு நடிகை நட்டி நம்ம கேவலம் இல்லையா? அவர்லாம் இருந்தாங்கன்னா வெக்கி தலை விழுந்திருப்பாங்க. சிவாஜிலாம் இருந்தான்னு வச்சுக்க, யாரா அவன்? ஏய் நம்ம பையன், நம்ம பையன் நடிகர் தலை டைட்டில கொடு, அவனுக்கு கொடுத்து வந்தாரு. இப்ப நானே கொடுத்தா சொல்லி கொடுத்துரு, நான் கொடுத்தேன்னு சொல்ல விட்டேன். இப்ப இதுக்கும் கோவப்படுறாங்க. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம், ஒன்றும் இல்லை. இப்ப நேத்திக்கு வந்து பீகார்ல போய் பிண்டதானம் பண்றேன், பிண்டதானம் பண்றேன், பிண்டதானம், ஆமா அப்படிங்கிறது, அதாவது இறந்து போன அவங்க அம்மாக்கு திதி கொடுக்குறேன். அவங்க அம்மா எப்ப இறந்து போனாங்க? அது தெரியுதா? இது எப்ப இருக்கு? 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இறந்துட்டாங்க அவங்க. தெரியவே இல்லை எனக்கு. ஏன்டா சொல்லல? ஏன்னா அது உலக செய்தி இல்லையா? என்னடா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஒரு தெய்வ மகனின் ஒரு அம்மா இறந்து போயிருக்காங்க, யாருமே ஏன் சொல்லல? அதை யாரு சொல்லல? டிவி எனக்கு சேதி வரலடாங்கிறேன். ஆமா, கூப்பிட்டு யார சொல்லுவாங்க, டிவியில போட்டாங்கடா. ஆமாண்ணே. அப்படியா? அவங்க அம்மா பேரு தெரியல. அம்மா பேரு அம்மா. அம்மா உலக தெய்வ மகனின் அம்மா, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு திதி கொடுக்குறாங்க. ரொம்ப வருது தெரியலடா அவங்க, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப இது. அவங்க இறந்து 2 வருஷம் ஆகுது, எலெக்ஷன் வேற வருது, இப்ப அவங்கள போட்டு உச்சர வாங்கிட்டு பாப்போம். ஆமா, 2023லயே அவங்க இறந்துட்டாங்க. அப்படியாடா? ஆமா, இறந்ததும் இல்லாம இவருடைய மோடியினுடைய தம்பி, அவர் பேர் வந்து பங்கஜ் மோடி, அவர் வந்து இந்த பிண்டான் அப்படிங்கிற வந்து இந்த ரிச்சுவலை, அந்த சடங்கை வந்து 2023லயே பண்ணிட்டாரு. அதுக்கான செய்தி குறிப்புலாம் வந்துருச்சு. ஆனா இப்பதான் பீகார் எலெக்ஷன் வருது. ஆமா, அப்போ ஒரு சென்டிமெண்டா ஒண்ணு பண்ணணும்ல. அதுக்காக அப்ப இறந்து போனவங்க அம்மாக்கு ஆல்ரெடி அந்த பிண்டதானம்லாம் பண்ண அந்த ரிச்சுவலை திரும்பி மெனக்கட்டு ஊரெல்லாம் கூட்டி கேமரா வச்சு பண்றாரு. இதான் சார் அந்த பழைய புத்திங்கிறது சார். சார் அது வந்து அந்த நட்சத்திரம் வேற சார், இது லக்னத்துல வருது சார். சார் லக்னத்துல இது பண்றோம் சார், அது நட்சத்திரத்துக்கு பண்ண சார். 2 வருஷம் சார். இப்ப அடுத்த வருஷம் 24 நம்ம தமிழ்நாட்டுல பண்ண வேண்டியிருக்கு சார். அது வந்து வேற இதுல வருது சார், அது கிரகத்துல வருது சார். சார் இது நிறைய இருக்கு சார். பாத்தீங்கன்னா சார் பஞ்சாங்கத்துல சார் கிரகம், லக்னம், அது குரோதம், வாதம், இது மாதிரி நிறைய இருக்கு சார். ஒவ்வொன்றுக்கும் எப்பப்பெல்லாம் நாங்க தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் ஒண்ணு பண்ணுவோம் சார். அப்படியா? இது உங்களுக்கு தெரியாது சார். அப்ப இது எனக்கு தெரியல. சரியா? அவரு சரி அவர் பாஸ்டாவே பண்றாரு. ஓகே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் ப்ரீவியஸா என் அம்மாவை திட்டி விட்டாங்க அப்படின்னு வீடியோ போட்டு அழுதாரா இல்லையா? ஆமா ஆமா சார், அழுதாரா இல்லையா? நீங்களே வீடியோல விஷத்தை குடிச்சு விடுவாங்க, விஷத்தை குடிச்சு விடுவாங்க அப்படின்னு. யாரு திட்டினா? யாரு திட்டினா? என்ன சொல்லி திட்டினாங்க? கண்டிப்பா ராகுல் காந்தி. நேரு இல்லாதனால ராகுல் காந்தி திட்டி இருக்கணும். ராகுல் காந்தி திட்டல. ராகுல் காந்தி திட்டலையா? ராகுல் திட்டல. ராகுல் காந்தி திட்டலன்னா இவரும் இல்ல, அவரும் மல்லிகார்ஜுன் கார்கே அவரும் திட்டல. அடுத்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் அவரும் திட்டல. வேற ஸ்டாலின் அவர்கள் அவரும் திட்டல. அப்புறம் யாரு தான் திட்டினது? யாரும் திட்ட? அதை தான் கேட்கறேன், யாரு திட்டினா?
யாரு திட்டினா என்ன சொல்லி திட்டினாங்க? போய் சொல்றாரு இப்ப அவரு. அப்புறம் வேற என்ன? இதத்தான் கன்னியாகுமார் கேட்டாப்ல அவர்கிட்ட மைக்க போட்டு மோடியை பார்த்தா போய் சொல்ற மாதிரி தெரியுது உனக்கு. வேற எப்படி நீங்க சொல்லுங்க. அப்ப யாரு திட்டினா நீங்க தான் சொல்லுங்க. பேர் என்னன்னு வைக்க வேண்டியது இருக்கு. ஹரிச்சந்திரன் வைக்க வேண்டியது. கொஞ்சம் ஸ்லிப் ஆகி நரேந்திர மோடி வச்சுட்டாங்க. நல்ல வேலை ஸ்லிப் ஆச்சு. ஏன்டா நீ வேற அவரு பொய்லாம் சொல்ற ஆள் கிடையாது அவரு. அப்ப யாருதான் திட்டினா என்ன சொல்லி திட்டினாங்க? அழுது உண்மை அவனை அழுதுருக்காரு. அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. இதுதான் கன்னியாகுமார்ட்ட போய் கேட்டாங்க மைக்க போட்டு, ஏங்க காங்கிரஸ் திட்டிப்பிட்டீங்க அப்படின்னு. சரி ஓகே, யாரு திட்டினா என்ன திட்டினாங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அப்படியே ஒரே இடத்துல நிக்கிறாங்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ அப்படின்னு ஒரே நைட்ல பூரா பேர் அமைதியா நிக்கிறாங்க. இன்னமும் ஓடிட்டு இருக்காது. ஆமா, யாரு திட்டினாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உனக்கு புரியுதா? இப்ப கேட்டாப்புல கன்னியாகுமாரி இன்ன வரைக்கும் அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. இன்னமும் கன்னியாகுமாரி பாட்டை போட்டு நின்றுட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல பிஜேபி காரன் நின்றுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இவர் பெற்ற தாய் கூட எந்த நம்ம விஷயத்தெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காரு பாருங்க. இவர் திட்டி விட்டாங்க அப்படிங்கிறாரு. யாரு திட்டினாங்க அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா அப்படி நடந்ததானே சொல்றதுக்கு. இவனும் பைக்க போட்டு எல்லா இடத்துலயும் பாரு திட்டி விட்டாங்க. யாரு திட்டினா என்னன்னு திட்டினாங்க. அப்ப எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க பாருங்க. 2022 இருந்த அம்மாவுக்கு அப்பயே இந்த பிண்டதானம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்பிக்கை தலைவரிங்க சார். இன்னும் ஒரு படி மேல இந்துக்கள் மனசு புண்படுத்தினாங்க. ஒட்டுமொத்த இந்தியா போட்டு அழுவ சார். அப்ப இப்படி எல்லாம் பண்ணா இதுக்கு பேர் நாடகம்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன இல்லாத அலெக்ஸ் சொல்லி விட்டாரு பூரா பேர் உட்காந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. உலகமே ஒரு நாடக மேடை. இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதிலெல்லாம் நடிகர்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் கேட்பீங்களா? அந்த அர்த்தத்துல கூட அலெக்ஸ் சொல்லிருக்கலாம்ல. நான் ஒண்ணு இல்ல, அலெக்ஸ நீ கேள்வி கேட்டீல, அதே போல டொனால்டு ட்ரம்பை கேளு, பீட்டர் நவரோவை கேளு. பீட்டர் அல்போன்ஸ் கட்டுப்படாதீங்க. பீட்டர் அல்போன்ஸ் ஈஸியா கட்டுப்படுவாங்க. பீட்டர் அல்போன்ஸ் இல்ல, பீட்டர் நவரா. அப்புறம் யாராவா? டொனால்டு ட்ரம்ப் இன்னொருத்தர் யாராவா? எல்லாரும் கிறிஸ்டியன் பேர் தான். இப்ப கேளு. ஓகே.